ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் 1½ டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 15 போல் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, இந்த அளவு சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிடலாம். அதாவது கரியக்கூடாது, வாசனை வருது வரைக்கும் இந்த அளவு வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஆறட்டு. இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் வந்து நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு ஊற வச்சோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து ஆறி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து நான் 15 போல் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். இந்த சின்ன உள்ளி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து காமுடி வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கலாம். அதாவது மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையா அரைக்கணும். இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து அரைக்கணும், பார்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு வைக்க வந்து நான் வந்து நவர மீன் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் இது நவர மீனுன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் ரோமியான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்புக்கு வந்து எந்த மீனுனாலும் எடுக்கலாம். மீனுக்கு மீன் டேஸ்ட்டு வித்தியாசம் வரும்போது நம்மளுக்கு கறியும் டேஸ்ட்டு வித்தியாசமாகும். அவ்வளவுதான். எந்த மீனில் வச்சாலும் இந்த மீன் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கைக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம அரைச்ச மசாலாவும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வந்து மிக்ஸி ஜார் வந்து கழுவுன தண்ணியும் அப்படியே அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம புளிச்சாறு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளிச்சாறு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம். இது வந்து ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஓரளவு கட்டியான பதத்தில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கிடுவோம். இது வந்து கொதி வந்த உடனே வந்து நம்ம வந்து மீன் பீஸுகளை வந்து சேர்த்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றா அப்படி சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து வேக வைக்கும்போது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மீன் குழம்பு வேக வைங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், உடனே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.